வணக்கம் நண்பா. இது உங்கள் ரெஸ்லிங் ஃபேமிலி 2.0. இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறது ரொம்பவும் முக்கியமான அப்டேட் தான். அதாவது WWE வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு மேட்சை புக் பண்ணாங்க. அதாவது பேட் பிளட் லைனில் புக் பண்ணாங்க. அந்த மேட்ச் என்ன அப்படின்னு உங்களுக்கே தெரியும். அதாவது ரோமன் ரெயின்ஸ் கோடி ரோட்ஸ் விசஸ் சோலோ ஜாக்கபாட்டுக்கான ஒரு டாக் டீம் மேட்ச் தான் புக் பண்ணாங்க. அதில் வந்து ஃபேன்ஸ் எல்லாம் இப்போயே ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க. அதாவது இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ண போகிறாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. அதாவது ரோமன் ரெயின்ஸும் கோடி தான் இந்த மேட்ச்சில் வின் பண்ண போகிறாங்க. அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னாங்க அப்படின்னா, அது ரோமன் ரெயின்ஸ் கூட வேறு யாராவது டீம் அப் பண்ணி இந்த மேட்ச்சில் வந்து கலந்துக்கிட்டால் நல்லா இருந்திருக்கும். ஆனால் எங்களுக்கு வந்து கோடி ரோட்ஸ் வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட அந்த டாக் டீம் மேட்ச் விளையாடுறது எங்களுக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி இன்னொரு பக்கம் சொல்கிறாங்க. அப்படி இந்த மேட்ச்சு அதாவது கோடி ரோட்ஸும் இப்போ ரோமன் ரெயின்ஸும் இப்போ விளையாட போகிறாங்க தான். இல்லைன்னு சொல்ல அது கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. இந்த மேட்ச் விளையாண்டாலும் இந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸும் கோடி ரோட்ஸ் தான் வின் பண்ண போகிறாங்க. அதாவது யாரை பின் பண்ணி வின் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், அதான் நம்மளுடைய WWE ஒரு மிகப்பெரிய ஒரு பலியாடு வந்து இப்போ இருக்குது அப்படின்னு கேட்டால் யாருன்னு கேட்டால், நம்மளுடைய பிளட் லைன் 2.0வோட மிகப்பெரிய தலைவன், அதாவது த ட்ரைபிள் சீஃப் அப்படின்னு சொல்கிற உங்களோட சோலோ சிக்காவை தான் பீட் பண்ணி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸாக இருக்கட்டும் இல்லை கோடி ரோட்ஸாக இருக்கட்டும் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதுதான் அங்கே கிடையாது. அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டே காத்து இருக்குது. என்னடா மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டு காத்திருக்கு அப்படின்ட்டா, தல இனிமே தான் கலையே கட்ட போகுது அப்படிங்கிற மாரி. ஏன்னா இந்த மேட்ச்சில் வந்து எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதாவது இந்த மேட்ச்சில் வந்து ரோமன் ரெயின்ஸும் கோடியை வின் பண்ணிருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே வின் பண்ண போகிறது ரோமன் ரெயின்ஸோ கோடியோ கிடையாது தல. அங்கே வின் பண்ண போகிறது யாருன்னு கேட்டால், சோலோ சிக்காவா ஜாக்கபாட் தான் வின் பண்ண போகிறாங்க. என்னடா நீ ஒரு குண்டை தூக்கி போகிற அப்படின்னு கேட்டால் அதுதான் உண்மை. ஏன்னா நம்முடைய கோடிக்கு வந்து நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸை பிடிக்கவே பிடிக்காது. அதே மாதிரி நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸுக்கு நம்மளோட கோடியை பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா இப்போ நம்முடைய கோடியே சொன்னார், அதாவது நிக்காலிட்டு சொன்னார். அதாவது இது வந்து அவங்களோட பர்சனல் விஷயம். அதாவது அவங்களோட பிளட் லைனில் இருக்கிற அது ஒரு மிகப்பெரிய ஒரு பர்சனல் விஷயம். அது இல்லாமல் அது வந்து அவங்களோட ஒரு தனிப்பட்ட விஷயம். இதில் வந்து நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு நிக்காலிட்ஸை நம்முடைய கோடி ரோட்ஸ் சொன்னான். அதுக்கப்புறம் இங்கே வந்து ரோமன் ரெயின்ஸ் சொன்னார்ல, அதாவது இது வந்து என்னோட ஷோ, இது வந்து என்னோட ரிங், இது வந்து என்னோட WWE அப்படின்னு சொல்கிறப்ப கோடி உடனே சடனாக வந்துட்டான். என்னது இது வந்து உன்னோட WWவா? நிப்பாட்டு நிப்பாட்டு, ரெசல்மனியா 40க்கு முன்னாடி வேணா இது வந்து உன்னோடதான்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இப்போ வந்து எல்லாமே மாறிப்போச்சு ரோமன் அப்படின்னு நம்முடைய ரோமன் ரெயின்ஸை நம்முடைய கோடி வெறியேற்றிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த கான்ட்ராக்ட்டுக்கு வந்து நம்முடைய கோடியே கேட்குறான். அங்கே என்ன சொன்னான் அப்படின்னா, நான் வந்து இந்த ஒரு பிளட் லைனோட இந்த ஒரு இன்வால்வ்மெண்ட் நான் ஆகவே மாட்டேன் அப்படின்னு கோடி சொன்னான். அதுக்கப்புறம் இங்கே வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ்ட்ட வந்து நீ அதை வந்து என்கிட்ட கொடு, அதாவது நான் வந்து பார்ட்னராக இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி இங்கே சைன் பண்ணுறான். இதிலேருந்து என்ன ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் புரிய வருது அப்படின்னா, அதாவது பேட் பிளட் லைனில் வந்து இந்த மேட்ச் நடக்க தான் போகுது. அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கும் கோடி, அதுக்கப்புறம் நம்முடைய ஜாக்கபாட்டும் சோலோக்கு மேட்ச் நடந்தாலும் இதில் வந்து தோற்க போகிறது நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் உடைய கோடி ரோட்ஸும் தான். என்னப்பா சொல்கிற அப்படின்னு கேட்டால், ஆமாம் ப்ரோ. ஆனால் லாஜிக்காக பார்த்தா கண்டிப்பாக இவனுக்கு 2 பேரும் தோற்க தான் போகிறானுங்க. ஏன்னா 2 பேத்துக்குமே பிடிச்சிக்காது. அதாவது இப்போ நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து இப்போ ரிங்கில் இருக்கிறாரு. ரிங்கில் இருக்கிறப்ப ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கிறப்ப நம்முடைய ரோமன் ரெயின்ஸாக வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கு டேக் தருவாரான்னு கேட்டால் கண்டிப்பாக தரமாட்டார். நீ என்னடா பெரிய ஆளா, நான் வந்து உன்கிட்ட வந்து நான் டேக் தரணுமா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் நினைப்பார். இதே நம்முடைய கோடி ரோட்ஸ் இருந்தாலும் கோடி ரோட்ஸ் என்ன நினைப்பா அப்படின்னா, நீலாம் ஒரு ஆளுமை இருந்துட்டு நான் வந்து உனக்கு நான் டேக் தரணுமாடா அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய கோடி ரோட்ஸை கேட்பாரு. அதாவது இவங்களுக்குள்ளேயே வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது. அதாவது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி இவனுக்குள்ளேயே அடிச்சுக்குவானுங்க. அதனால இதை பயன்படுத்துகிற நம்முடைய சோலோவாக இருக்கட்டும், நம்முடைய ஜாக்கபாட்டாக இருக்கட்டும், இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய ஜாக்கபாட்டும் சரி நம்முடைய சோலோவும் சரி வின் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஆனால் இந்த மேட்ச்சை வைக்கிறப்ப ஈஸியாக நம்ம சொல்லிட்டோம். அதாவது ரோமன் ரெயின்ஸும் கோடி தான் வின் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் அங்கே தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட்டே இருக்குது. ஏன்னா இதில் வந்து இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், அதாவது ரோமன் ரெயின்ஸ் இப்போ தான்ப்பா ரிட்டர்ன் வந்திருக்காரு. ரிட்டர்ன் வந்தோடனே எப்படிப்பா தோற்க வைப்பாங்க அப்படின்னா, தோற்க தான் வைக்கணும். அதேமாதிரி நம்முடைய கோடி ரோட்ஸ் வந்து WWEவோட அன்டிஸ்பியூட்டட் WWE சாம்பியன். இவரை எப்படிப்பா தோற்க வைப்பாங்க அப்படின்னா, தோற்க தான் வச்சாகணும். ஏன்னா தோற்க வச்சா தான், அதாவது ஒரு சின்ன ஒரு விதையை போட்டால் தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மரமே வரும் அப்படிங்கிற மாதிரி, ஒரு சின்னதாக ஒரு விஷயத்த வந்து நம்ம பண்ணுனா மட்டும் தான் அங்கே வந்து பெரிய சம்பவம் நடக்கும். அதனால தான் இவங்கள தோற்க வச்சு தான் மிகப்பெரிய ஒரு விஷயத்தையே நம்மளுடைய WWE பண்ண போகிறாங்க. அதாவது இந்த மேட்ச்சில் வந்து இவனுங்கள தோற்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆரம்ப புள்ளியாக அமைய போகுது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ஃபியூடெல்லாம்
இதுக்கப்புறம் தான் காத்திருக்குது. அதான் இப்போ நான் சொன்னேன்ல, அதாவது இந்த மேட்ச்சில் வந்து யார் வின் பண்ணுவா அப்படின்னு கேட்டால், நம்முடைய ஜாக்கப் பட்டும் சோலோ தான் வின் பண்ணுவாங்க. அப்படி எதனால் தோக்க போகிறானுங்க அப்படின்னு கேட்டால், அதாவது இவங்களுக்குள்ள ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்னால தான் நம்முடைய கோடியும் சரி, நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் தோக்க போகிறாங்க. அதனால் அதாவது இவங்க உள்ளே அடிச்சுக்கலாம். அதாவது ரோமன் ரெயின்ஸும் சரி, நம்முடைய சோலோ அதாவது ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய கோடியுமே அடிச்சுக்கலாம். அதாவது இந்த டாக் டீம் மேட்ச்சில் வந்து நான் வந்து உன்னால தாண்டா நான் தோத்து போயிட்டேன் அப்படின்னு சொல்லி ரோமன் ரெயின்ஸ் சொல்லலாம். அதாவது உன்னால தாண்டா நான் தோத்து போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய கோடி சொல்லலாம். அது இவனுக்கு 2 பேருமே அடிச்சுக்கலாம். ஆனா இப்படி இவனுங்க 2 பேருமே ஒரு பிரச்சனையில இவனுக்குள்ள அடிச்சுக்கிறப்ப வந்து இவங்களுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய ஒரு கான்ட்ரோவர்சல் உருவாயிரும். அது நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படிங்கிற மாதிரி ஆயிரும். இதில் வந்து நம்முடைய ஜாக்கப் பாட்டும் சரி, நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் ஜாக்கப் பாட்டும் நம்முடைய சோலோவும் சரி, அவங்க வந்து டாட்டா பாய் பாய் நாங்கள் இந்த மேட்ச்சில் வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்க டாட்டா பாய் காட்டிட்டு போயிடுவாங்க. இவனுங்க 2 பேரும் அடிச்சுக்கோங்க. ஏன்னா இவனுங்க அடிச்சுக்கிறது தான் இங்கே தேவை டபிள்யூடபிள்யூக்கு. ஏன் அப்படின்னு கேட்டால் இப்போ வந்து பேட் பிளட் லைன் முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் அடுத்த பேப்பர் என்ன, சவுதி அரேபியாவில் நடக்க போகிற கிரவுன் ஜோல். இந்த கிரவுன் ஜோலில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸை சேலஞ்ச் பண்ணலாம். நம்முடைய கொடி நீ வச்சிருக்க அந்த அன்டிஸ்பியூட்டி டபிள்யூடபிள்யூ சாம்பியனுக்காக நான் உனக்கு சேலஞ்ச் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ரோமன் சொல்லலாம். இவங்களுக்கு வந்து புக் பண்ணலாம். ஏன்னா சவுதி அரேபியாவில் வந்து மிகப்பெரிய ஒரு மேட்சஸ்லாம் வேணும் அப்படிங்கிற மாதிரி அங்கே இருக்க சவுதி அரேபியாவோட கவர்மெண்ட் வந்து அதிகமான ஒரு விஷயத்தெல்லாம் முன் வைப்பாங்க. அதாவது டபிள்யூடபிள்யூ கிட்ட. அதனால் இவங்களுக்கு 2 பேர்த்துக்கும் கண்டிப்பாக மேட்ச் நடக்கும். சரியா? அது வந்து கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதாவது சவுதி அரேபியாவில் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கும் நம்முடைய கோடிக்கு தான் மேட்ச் நடக்க போகுது. இந்த மேட்ச்சில் வந்து நம்முடைய கோடி வந்து திரும்பி அவரோட சாம்பியனை ரீடெயின் தான் பண்ண போகிறாரு. அப்படி ஒருவேளை நம்முடைய ரீடெயின் பண்ணாலும் அங்கே வந்து நம்மளுடைய பிளட் லைனோட இன்வால்மெண்ட் இருக்கும். ஆனால் அங்கே வந்து நம்முடைய கோடி வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து க்ளீனாக பீட் பண்ணுவாரான்னு கேட்டால் வாய்ப்பில்லை ராஜா. அங்கேயும் ஏன் வின் பண்ண மாட்டாங்க அப்படின்னு கேட்டால் அந்த இடத்துல தான் நம்மளுடைய பிளட் லைனோட மெம்பர் வந்துருவாங்க. அதாவது ரோமன் ரெயின்ஸ் நீ வந்து சம்மர் ஸ்லாமில் வந்து நான் வந்து சாம்பியன் ஆகிறப்போ வந்து என்னோட கொடியை கெடுத்துட்டா. திருப்பி இங்கே வந்து நான் ஹெல் இன் எ செல்லில் வந்து ஸ்மாக்டவுனில் வந்து மேட்ச் பண்ணி அந்த சாம்பியனை வின் பண்ண போகிறப்ப அங்கேயும் வந்து என்னோட கொடியை கெடுத்துட்டடா. அதாவது 2 இடத்துலையும் வந்து எனக்கு எடுத்து விட்டுட்டா. இப்போ நீ வந்து சாம்பியன்ஷிப்புக்காக மோதுடா. நான் வந்து உன்னை வின் பண்ண விட்டுருவேன்டா. அதாவது வின் பண்ண விட்டுருவேனாடா அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய சோலோ நிற்பார். அதனால் அந்த மேட்ச்லேயே கூட நம்மளுடைய ரோமன் ரெயின்ஸ் வந்து அங்கே வின் பண்ண மாட்டார். அதேமாதிரி நம்மளோட கோடி ரோட்ஸ் வந்து அவரோட டைட்டிலில் அவர் எதாவது ரீடெயின் பண்ணுவார். அதாவது டிஸ்குவாலிஃபிகேஷன் முறையில் நம்முடைய கோடியை அவரோட சாம்பியனை ரீடெயின் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவார். திரும்பியும் அதாவது இப்போ திரும்பி நான் வந்து நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய சோலோவும் மேட்ச் பண்ணாங்க. மேட்ச் பண்ணுறப்போ நம்முடைய ஜாக்கப் பாட் வந்து இன்டர்ஃபரன்ஸ் ஆகிட்டார். அதனால திரும்பி அதுக்கப்புறம் நம்முடைய ரோமன் ரெயின்ஸும் நம்முடைய கோடியும் சரி திரும்பி ஒன்று சேருவானுங்க. நம்முடைய ரோமனும் கோடியும் திரும்பி ஒன்று சேர்ந்து சர்வீஸ் சீரிஸுக்கு சேலஞ்ச் பண்ணுவானுங்க. அதாவது நம்முடைய ஜாக்கப் பாட் அதாவது ஓஜி பிளட் அதாவது நியூ பிளட் லைனை சேலஞ்ச் பண்ணுவானுங்க. அதாவது நீங்கள் வந்து எங்களோட 5 on 5 மோதுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதான் அதுக்கப்புறம் கிரவுண்ட் ஜோல் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் என்ன நடக்க போகிற பேப்பரியோன்னா சர்வீஸ் சீரிஸுக்காக நம்முடைய ஓஜி பிளட் லைனில் இருக்க மெம்பர்ஸ் வந்து நம்முடைய நியூ பிளட் லைனை சேலஞ்ச் பண்ணுவாங்க. அதான் சொல்கிறேன். அந்த பிளட் லைனில் யார் இருக்காங்க அப்படின்னா கோடி ரோட்ஸு, ரோமன் ரெயின்ஸு, ஜிம்மி, அதுக்கப்புறம் வேற ஆச்சு. அதாவது நம்முடைய சேமிசன் இவங்க 5 பேர் இருக்காங்க. இவங்ககிட்ட 4 பேர் இருக்காங்க. இதில் இன்னொரு ட்விஸ்ட் என்ன அப்படின்னு கேட்டால் இதில் வந்து நம்முடைய 5வது மெம்பராக ராக்கு கூட வருவாராம். ராக்கு யாருக்கு சப்போர்ட் பண்ண வருவார்னா நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு சப்போர்ட் பண்ண வருவாராம். அதாவது ரோமன் ரெயின்ஸ் கூட சப்போர்ட் பண்ண வந்து அப்படியே ட்விஸ்ட் அடிக்கலாமா. எதனால் அப்படின்னு கேட்டால் நம்முடைய கோடினால். அதாவது நம்முடைய கோடி வந்து கோடிக்கும் நம்முடைய ராக்குக்கு ஆகாதில்ல. ஏன்னா அந்த ஒரு பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக மாற்றினது யாருன்னு கேட்டால் நம்முடைய ராக்கு தான். ஏன்னா அவ்வளோ தூரம் நம்முடைய ராக்கு வந்து ரோமன் ரெயின்ஸ் கூட மோதி அந்த பிளட் லைன் ரூல்ஸ் மேட்சாக வச்சு அதுலேயும் நம்முடைய ரோமன் ரெயின்ஸு தோற்று போயிட்டார். அதனால கூட நம்முடைய காண்டில் கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸை பழி வாங்குறதுக்கு கூட நம்மளுடைய ராக்கு கூட அந்த பிளட் லைன் 2.0 கூட நிற்கலாம். அது இல்லாமல் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால் அதாவது உன்னோட சாம்பியனை வந்து பிடுங்கினதே கோடி தாண்டா. அதாவது உன்னோட டைட்டில் ரேஜனை முறியடித்ததே அவன் தாண்டா. உன்னை பழி வாங்கினதே கோடி தாண்டா. கடைசியில் இவ்வளோ தூரம் உனக்கு அதாவது பழி வாங்கினது எல்லாமே பண்ணதே முழுக்க கோடி தாண்டா. ஆனால் அவன் கூடயே நீ தோல் கொடுத்து நிற்கிறடா அப்படிங்கிற மாதிரி நம்முடைய ராக்கு திரும்பி கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸ் மேலே காண்டாகலாம். ஏன்னா இது உண்மை தானே. ஏன்னா ரோமன் ரெயின்ஸோட அந்த டைட்டில் ரேஜனை முறியடித்ததே யாருன்னு கேட்டால் நம்மளுடைய கோடி தான். அவன் கூடயே ஒரு பார்ட்னராக வந்து நம்முடைய ராக்கு ரோமன் ரெயின்ஸ் நிற்கிறப்ப அந்த இடத்துல இவ்வளோ தூரம் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணடா அப்போ நான் யாருடா அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியும். அதனால கூட நம்முடைய ரோமன் ரெயின்ஸுக்கு எதிர்த்து கூட நம்முடைய ராக்கு நிற்கிறதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. ஆனால் கண்டிப்பாக நம்முடைய ராக்கு வந்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக டபிள்யூடபிள்யூவில் மிகப்பெரிய தரமான சம்பவங்களாக நடக்கும். அது இல்லாமல் ரோமன் ரெயின்ஸுக்கும் ராக்குக்குமான ஒரு ஃபியூடும் அதே சர்வீஸ் சீரிஸில் கண்டிப்பாக நடக்கும். அதே இன்னொரு ஃபியூடு என்னன்னு கேட்டால் அதே ராக்குக்கும் நம்முடைய கோடி ரோட்ஸுக்குமான ஒரு மிகப்பெரிய ஒரு ஃபியூடும் அதுலேருந்தே கண்டிப்பாக ஆனால் இதில் வந்து ஒரு கல்ல 2 மாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோமன் ரெயின்ஸ் விசிஸ் ராக் மேட்சும் பார்க்கலாம். அதே மாதிரி அதாவது ராக் விசிஸ்
கோடிக்கான இன்னொரு மேட்சையும் கண்டிப்பாக நம்ம இந்த வருஷத்துலேயே பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அதிகமாக எக்ஸ்போர்ட் பண்ணப்படுது. ஆனால் WWE என்ன நினச்சிருக்காங்கன்னா, ரோமனுக்கும் சோலோவுக்கு தான் மேட்ச் புக் பண்ணியிருக்காங்க. ஆனால் லாஸ்ட் நிமிஷத்தில் கூட கண்டிப்பாக சேஞ்ச் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இப்போ வந்து ரெசல்மனியா 40ல் கூட நம்முடைய ரோமனுக்கும் ராக்குக்கும் தான் மேட்ச்சு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் கடைசியில் லாஸ்ட் நிமிஷத்தில் யாருக்கு மேட்ச் நடந்துச்சு அப்படின்னா, ரோமன் டைன்ஸுக்கும் கோடிக்கு தான் மேட்ச் நடந்துச்சு. அது மாதிரி இப்போ வந்து ரெசல்மனியா 41ல் வந்து நம்முடைய கோடி ரோட்ஸுக்கும் ராக்குக்கும் சொல்லியிருக்காங்க. அது இல்லாமல் ரோமன் டைன்ஸுக்கும் சோலோக்கும் சொல்லியிருக்காங்க. ஆனால் கடைசி நிமிஷத்தில் என்ன வேணுமாலும் மாறலாம். மாற்றங்கள் நிலையானது தான். ஆனால் மாறுதல் வந்து நிலையாக இருக்காது. அதனால் நம்ம வெயிட் பண்ணி வேணால் பார்க்கலாம். அதாவது இப்போ ஆரம்பிக்க போதா அந்த பேடு பிளட் லைனில் இருந்து ரெசல்மனியா 41 வரைக்கும், அதாவது ரோமன் டென்ஸு, ராக்கு, கோடி இவங்கள வச்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி லைன் எப்படிலாம் போக போகுது அப்படிங்கிற மாதிரி கண்டிப்பாக நான் அனலைஸ் பண்ணி ஒரு முழு வீடியோவை நான் ரெடி பண்ணி போட்டுட்டேன் நண்பா. இது வந்து முழுக்க முழுக்க இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல, என்னோட ஒரு மிகப்பெரிய ஒரு அனலைஸில் தான் இந்த வீடியோவை நான் எடுத்திருக்கேன். இந்த விஷயங்கள் நடக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, நடக்காமல் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. அதாவது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் நண்பா.